கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வே. கனியமுதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அவங்களோட நூல் வெளியீட்டு விழா நேற்றைய தினம் சென்னையில் நடந்தது. சென்னையில் அம்பேத்கர் அவர்களை தாண்டி தமிழ்நாட்டு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்கள் பேசப்பட்டிருக்கு. குறிப்பாக அங்கு பேசிய விசிகேவனுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசின கருத்து சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பையும் ஒருபுறம் ஆதரவை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, தொடர்ந்து அந்த முழக்கம் தற்போது வரை எதிரொலிப்பதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கின்ற நூல் வெளியீடு விகடன் குழுமமும் ஆதவ் அவர்களின் வாய்ஸ் ஆஃப் காமன் என்கின்ற அமைப்பும் இணைந்து நேற்று வெளியிட்டார்கள். அதில் அண்மையில் கட்சி துவங்கிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களும் பங்கேற்று சிறப்பித்தார். எனவே அது ஒரு அரசியல் மேடையாக, நூல் வெளியீடு என்பதை தாண்டி ஒரு அரசியல் மேடையாக கடந்த ஒரு மாத காலமாக பார்க்கப்பட்டது. கடந்த ஆண்டே இந்த நூல் வெளியீட்டு விழா விகடன் குழுமத்தால் ஒருங்கிணைக்கப்பட்டது. இந்த நூலை தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் வெளியிடுவதாகவும், விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் பெற்றுக்கொள்வதாகவும் முதலில் ஒப்புதல் பெற்றிருந்தார்கள். ஏனோ தெரியவில்லை, அந்நிகழ்வு ரத்து செய்யப்பட்டது. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக திடுமென தமிழ்நாட்டில் ஒரு பத்திரிகை ஒரே மேடையில் விஜயும் எழுச்சி தமிழர் திருமாவளவனும் என்று தலைப்புச் செய்தி பதிவிட்டார்கள். அன்றிலிருந்து இந்த பிரச்சனை தமிழக அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய பேசுபடும் பொருளாக மாறியது. விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் இது குறித்து கேட்டபோது, உயர்நிலை குழுவில் முடிவெடுத்து நாங்கள் அறிவிப்பதாக இருக்கிறோம் என்று அறிவிப்பு செய்தார். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வில் பங்கேற்பது இல்லை என்கின்ற முடிவை உயர்நிலை குழு எடுத்து அறிவிப்பும் வெளியானது. இந்த நிலையில்தான் நேற்று அந்த நூல் வெளியீடு சென்னையிலே நடைபெற்றது. விகடன் குழுமம் யாரை அழைத்தார்களோ அவர்கள் மேடையிலே சிறப்பித்தார்கள். அதில் விடுதலை சிறுத்தைகளின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனன் அவர்கள் பேசிய பேச்சு இன்றைக்கு விவாதமாக்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி விஜய் அவர்கள் பேசிய பேச்சும், விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவர் மனம் முழுவதும் இன்றைக்கு இந்த மேடையை நோக்கிதான் இருக்கும் என்று அவர் சொன்னதும் இன்றைக்கு ஒரு பெரிய விவாதமாக மாறி இருக்கிறது. விஜய் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் இந்த மேடைக்கு வருவார்கள் என்று எதிர்பார்த்திருக்கலாம். அந்த எதிர்பார்ப்பு நடக்கவில்லையே என்கின்ற அந்த நிலையில் அவர் இப்படி பேசியிருக்கலாம் என்று கருத தோன்றுகிறது. கூடுதலாக என்ன செய்தி இன்றைக்கு விவாதிக்கப்படுகிறது என்றால், ஆதவ் எப்படி மன்னராட்சி என்று சொல்லலாம், நீங்கள் அந்த கூட்டணியில் இருந்து கொண்டே மன்னராட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற அந்த சொல்லை எப்படி பார்க்கிறீர்கள் என்கின்ற வினா நேற்று மாலையிலிருந்து எழுப்பப்பட்டு வருகிறது. அதற்கும் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் உயர்நிலை குழுவிலே இது சம்பந்தமாக விவாதிப்போம், ஆதவ் அவர்களிடமும் இது குறித்து கேள்வி எழுப்பி உரிய விளக்கத்தை பெற இருக்கிறோம். கருத்து சரிதானா? எனவே உயர்நிலை குழு அதற்கான விடையை விரைவில் அறிவிக்கும் என்று சொல்லியிருந்தார். அந்த கட்சியில், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து கொண்டு கூட்டணியிலே அங்கம் வகிக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சியாக இருந்து கொண்டு கூட்டணியின் தலைமையை இப்படி விமர்சித்திருப்பது வருத்தத்திற்குரியது, கண்டனத்திற்குரியது என்று விடுதலை சிறுத்தைகளின் தலைவரே, அது எமது கட்சியின் நிலைப்பாடு அல்ல, அது ஆதவ் அவர்களின் தனிப்பட்ட கருத்து என்று சொல்லியிருக்கின்றார். எனவே உயர்நிலை குழு விரைந்து முடிவெடுக்கும், இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை விரைவில் எட்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வதோடு, திரு விஜய் அவர்கள் நேற்று விடுதலை சிறுத்தைகள் கண்டிப்பாக 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அணிமாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது, எங்களோடு இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற பொருளில் நேற்று கருத்து சொல்லியிருக்கின்றார். எங்களுக்கு எந்த ஊசலாட்டமும் கிடையாது. திரு விஜய் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளின்
அரசியல் நடவடிக்கைகளை, போராட்ட நடவடிக்கைகளை, தேர்தல் கூட்டணியில் எந்த அளவிற்கு நம்பிக்கைக்குரியவர்களாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறார்கள் என்கின்ற நிலைப்பாட்டை திரு விஜய் அவர்கள் ஆழ படிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இல்ல, விசிகவினுடைய ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, அந்த கோரிக்கையை வந்து முன்வைக்கிறாங்க. அது சரிதானே? நேற்றைய மேடையில் அந்த கோரிக்கை எழுப்பப்படவில்லை. ஆனால் இந்த கோரிக்கை நியாயமானது, இந்த கோரிக்கை ஜனநாயக பூர்வமானது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் வேண்டும் என்பது இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் சொல்லவில்லை. 1999ஆம் ஆண்டு தேர்தல் பாதையில் அடிவை எடுத்த நாளில் இருந்து முழங்கி வருகிறோம். அதற்கான காலம் கனியும். இன்றைக்கு தான் அது ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. ஒரு அம்பேத்கர் இயக்கம் சொன்ன கருத்து அவ்வளவு எளிதாக மக்களிடம் உடனடியாக போய் சேராது. அரசியல் அரங்கில் ஒரு விவாதத்தை அவ்வளவு எளிதாக ஏற்படுத்தாது. இன்றைக்குத்தான் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற அந்த சொல் பிற அரசியல் கட்சிகளின் தலைவர்களால் எழுப்பப்படுகிறது. பிற அரசியல் கட்சிகளின் தலைவர்களால் எழுக்கப்படுகிறது. நேற்றே ஒரு விவாதத்தில் எம்முடைய துணை பொதுச் செயலாளர் நம்முடைய ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் நேற்று ஒரு வினா எழுப்பியிருந்தார். என்ன வினா என்றால், ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்லக்கூடிய திரு விஜய் அவர்கள் எங்கள் அணியினுடைய முதல்வர் வேட்பாளர் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவன் தான் என்று அறிவிப்பதற்கான துணிச்சல் இருக்கிறதா என்று கேட்டார். இதை சொல்ல முடியுமா அவர்களால்? சொல்ல முடியுமா? சொல்வதற்கான வாய்ப்பு இருக்குமா என்பது ஏராளமான கேள்வி. அப்படி சொல்ல இயலாது. தமிழ்நாட்டு அரசியல் அல்ல, இந்திய அரசியல் அல்ல. ஒடுக்கப்பட்ட மக்களை அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இங்கே சாதிய இறுக்கம் என்பது அந்த அளவிற்கு கெட்டித்தட்டி கிடக்கிறது. அது கெட்டித்தட்டி கிடக்க வேண்டும் என்று நினைப்பவர்களின் கையில் ஆட்சி அதிகாரம் போய் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் விடுதலை சிறுத்தைகள் படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். இங்கே சாதி இருக்க வேண்டும், சாதி பெருமை பேச வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் தமிழ்நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அவர்களின் கையில் அதிகாரம் போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் குறைந்த எண்ணிக்கையில் தொகுதி கொடுத்தால் கூட அந்த அணியில் இருப்போம், சனாதன சக்திகளின் கையில் ஆட்சி அதிகாரம் போய் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் பல நெருக்கடிகளை சந்தித்தாலும் பரவாயில்லை, நாம் இந்த அணியை வலுப்படுத்த வேண்டும் என்கின்ற முயற்சியில் ஈடுபட்டு போராடி கொண்டிருக்கின்றோம். புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்து என்பது அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான். அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய அதே வேளையில் அந்த அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு அந்த அதிகாரத்தின் ஊடாக எந்த மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்பது மிக முக்கியமான கேள்வி. அதிகாரத்தில் இருப்பவர்கள், இன்றைக்கும் மத்தியிலே அதிகாரத்தில் இருப்பவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? எப்படிப்பட்ட ஆட்சியை நடத்த வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள்? அரசியலமைப்பு சட்டத்தையே தூக்கி எறிய வேண்டும் என்கிறக்கூடிய அளவிற்கு அவர்களின் சிந்தனை போக்கு போய் கொண்டிருக்கிறது. அப்படி அதிகாரத்திற்கு வந்து அதை செய்யக்கூடாது. புரட்சியாளர் அம்பேத்கர் நினைத்த அதிகாரம் அல்லது விடுதலை சிறுத்தைகள் பயணப்பட்டு அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் நினைக்கக்கூடிய அதிகாரம் எளிய மக்களின் உரிமைகளுக்காகவும் கடைசி மனிதனின் ஜனநாயகத்திற்காகவும் விளங்க வேண்டும் என்பதற்காக அதிகாரத்தை நோக்கி பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அப்படி பயணப்படக்கூடிய வேளையில் இப்படிப்பட்ட இன்னல்கள், நெருக்கடிகள் வரதான் செய்யும். அதை விடுதலை சிறுத்தைகள் எந்த விதமான ஊசலாட்டமும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகளின் தேர்தல் நிலைப்பாட்டை, விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி அரசியலில் எந்த அளவிற்கு நம்பிக்கையாக கடந்த காலங்களில் இருந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்தவர்கள் இப்படி ஒவ்வொரு மேடையிலும் விடுதலை சிறுத்தைகள் எங்களோடு வந்து விடுவார்கள், விடுதலை சிறுத்தைகள் 2026 தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு சென்றுவிடும் என்று அவரவர் மனம் போன போக்கில் போய்கொண்டிருக்கின்றார்கள். கடந்த கால நிகழ்வுகளை உன்னிப்பாக கவனித்தால் ஒரே ஒரு செய்தி, மிக அழுத்தமான செய்தியை நான் சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மறைந்த தலைவர் சமத்துவ பெரியார் கலைஞர் அவர்கள் பல அரசியல் கட்சிகளோடு கூட்டணி வைத்தவர், பல அரசியல் தலைவர்களை சந்தித்தவர், பல அரசியல் தலைவர்களோடு உறவை வைத்திருந்தவர், கூட்டணி நிலைப்பாட்டை வைத்திருந்தவர். எந்த அரசியல் கட்சியின் தலைவரையும் அல்லது எந்த அரசியல் கட்சியையும் கூட்டணி என்கின்ற எல்லையோடு தான் நிறுத்தியிருப்பார். ஆனால் விடுதலை சிறுத்தைகளை மட்டும்தான், விடுதலை சிறுத்தைகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இருக்கக்கூடிய உறவு என்பது தேர்தல் உறவு அல்ல, இது கொள்கை உறவு என்று மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லியிருந்தார். அப்படிதான் ஒவ்வொரு தலைவருமே, மறைந்த தலைவர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களும் அப்படிதான் நம்பிக்கையான தலைவர் திருமாவளவன் என்று சொல்லி இருக்கின்றார். மறைந்த தலைவர் மூப்பனார் அவர்களும் ஒரு கூட்டணியிலே இருக்கிறோம் என்றால் அந்த கூட்டணி வெற்றிக்காக 100 விழுக்காடு நம்பிக்கையாக பயணப்படுபவர்கள் விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற சான்றிதழை வழங்கி இருக்கின்றார். எனவே விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி அரசியலிலும் தேர்தல் கூட்டணி அரசியலிலும் நம்பிக்கையாக இருப்பவர்கள் என்பதை
பல தலைவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். எனவே விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த விதமான ஊசலாட்டமும் கிடையாது. தொடர்ந்து திமுக தான் பயணமா? எந்த விதமான ஊசலாட்டமும் கிடையாது. திமுக அணியில் தான் இருக்கிறோம். அது நாங்கள் உருவாக்கிய அணி. சனாதன சக்திகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட அணி அந்த அணி. அதனால் அந்த அணியில் நீடிப்போம் என்று தலைவர் திரும்ப திரும்ப சொல்கிறார். ஆனாலும் ஊடகவியலாளர்கள் ஏதோ ஒரு கணக்கு போட்டுக் கொண்டு வந்து எப்படியாவது இந்த கூட்டணியினுடைய வலிமையை குறைக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களின் போராட்டம் கண்டிப்பாக வெற்றி பெறாது. ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் உருவாக்கிய கூட்டணி இந்தியா கூட்டணி. இந்தியா கூட்டணியில் இடம்பெற்று இருக்கின்றோம். இந்தியா கூட்டணி மத்தியிலே இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவை ஆட்சிக்கட்டில் இருந்து இறக்குவதற்கான உருவாக்கப்பட்ட கூட்டணி. எனவே எங்களுடைய தொலைநோக்கு பயணம் என்பது இங்கே இவர்கள் பேசிக் கொண்டிருப்பது போல் சாதாரண அரசியலில் ஈடுபடக்கூடிய இயக்கம் அல்ல. விடுதலை சிறுத்தைகள் சாதாரண சராசரியான ஒரு அரசியல் கட்சியும் அல்ல. தேர்தல் அரசியல் என்றால் லாப நட்ட கணக்குகளை மட்டுமே போடுவார்கள். யாரோடு கூட்டணி சேர்ந்தால் நமக்கு லாபம் என்கின்ற கணக்கு தான் எந்த கட்சியும் போடும். எந்த கட்சியும் போடும். அது ஒரு சராசரி கட்சியினுடைய நிலைப்பாடு. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் சராசரியான ஒரு அரசியல் கட்சி கிடையாது. சராசரியாக இயங்கக்கூடிய தலைவர் கிடையாது விடுதலை சிறுத்தைகளின் தலைவர். எனவே எங்களுக்கு எந்த விதமான ஊசலாட்டமும் கிடையாது. எந்த விதமான ஊசலாட்டமும் கிடையாது. அண்மையிலே கட்சி துவங்கி இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளை ஆள படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். விடுதலை சிறுத்தைகளின் கருத்தியல் நிலைப்பாட்டையும் கோட்பாட்டு புரிதலையும் கொள்கை தெளிவையும் தேர்தல் அரசியலிலே கூட்டணியிலே எந்த அளவிற்கு நம்பக திறன் உள்ளவர்கள் விடுதலை சிறுத்தைகள், நாணயமானவர்கள் விடுதலை சிறுத்தைகள், நம்பிக்கைக்குரியவர்கள் விடுதலை சிறுத்தைகள் என்பதை அவர் ஆள படிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். கூடுதலாக ஒரு செய்தி, அம்பேத்கர் அவங்களுடைய நிகழ்ச்சிக்கே திருமாவளவன் வரமாட்டாருன்னு ஒரு கருத்து வைக்கிறாங்களே. 1990க்கு முன்னால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நூற்றாண்டுக்கு முன்னால் ஜனநாயகத்தை பற்றி பேசிக் கொண்டிருப்பவர்கள் மேடைகளில் கூட புரட்சியாளர் அம்பேத்கரின் படம் இருக்காது. அவரது நூற்றாண்டுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவராக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு புரட்சியாளர் அம்பேத்கரை கடைசி மனிதரிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார். ஜனநாயகவாதிகளின் மேடைகளில் ஏற்றிருக்கின்றார். இது மறுக்க முடியாத உண்மை, யாராலும் மறுக்க முடியாது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவிற்கே வெளிச்சம் காட்டிய ஒரு மாபெரும் தலைவர். ஆனால் அவர் 1956 மறைந்த பிறகு 1990 வரை இரட்டை வாக்குரிமை பற்றி பேசுவதற்கு யாரும் கிடையாது. இரட்டை வாக்குரிமை என்கின்ற அந்த நடவடிக்கையை 1930, 31, 32 ஆகிய காலகட்டங்களில் வட்டமேசை மாநாட்டில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வாதிட்டு பெற்றுத்தந்த உரிமை. அது பூனா ஒப்பந்தம் என்கின்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கை நழுவி போனது. அதன் பிறகு பேசுவதற்கு யாருமே கிடையாது. பேசுவதற்கு யாரும் கிடையாது. 1990களில் தான் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் மீண்டும் இரட்டை வாக்குரிமை வேண்டும், இரட்டை வாக்குரிமை என்கின்ற கருத்தியலை கடைசி மனிதர்களிடம் கொண்டு போய் சேர்த்தார். அது அரசியல் களத்தில் மிகப்பெரிய விவாதமாக மாறியது. அப்படி அம்பேத்கரை எந்த இடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அந்த இடத்தில் சேர்ப்பதற்கான அந்த அவரது கருத்து பாய்ச்சலை, கருத்து வெளிச்சத்தை இன்றைக்கு அனைத்து மட்டத்திலும் கொண்டு போய் சேர்த்திருப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள், விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள். ஆனால் அவர் இந்த மேடைக்கு வரவில்லை என்று திரு விஜய் அவர்கள் சொல்லி இருப்பது உள்ளபடியே ஒரு வேடிக்கையாக இருக்கிறது. அந்த புத்தகம் குறித்து அவர் ஏதாவது பேசியிருக்க வேண்டும். அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்தியை என் மனதை பாதித்தது என்று அம்பேத்கர் அவர்கள் படிக்க சென்றாராம், வேலைக்கு சென்றாராம், கட்டவண்டியிலே தள்ளிவிட்டார்களாம். இதுவெல்லாம் பழைய அம்பேத்கரியவாதிகள் சொன்ன கூற்று. 30-35 ஆண்டுகளுக்கு முன்னால் பழைய அம்பேத்கரியவாதிகள் அவர் படிக்க போகும்போது இந்த கஷ்டத்தை அனுபவித்தார், அவருக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை, அவருக்கு நாற்காலி போடவில்லை என்று இன்றைக்கும் நடக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை சொல்வது போல் திரு விஜய் அவர்கள் சொல்லி இருக்கின்றார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சனாதன ஒழிப்பில் மூர்க்கமாக இருந்தார். அதற்காக ஒரு புத்தகம் வெளியிடப்படுகிறது. அந்த புத்தகத்தை நான் வெளியிட்டிருக்கிறேன். அவர் சனாதன எதிர்ப்பாளர் என்று அவரை பற்றி எந்த வரியும் சொல்லவில்லை. மேலோட்டமாக அவர் தண்ணி குடிப்பதற்கு மறுப்பு தெரிவித்தார்கள், பாதையில் நடப்பதற்கு மறுப்பு தெரிவித்தார்கள், அதில் போராடி அவர் வெற்றி பெற்றார் என்று மேலோட்டமான செய்திகளை சொல்லிக் கொண்டு போய் வேங்கை வயலை அவர் கையிலே எடுத்தார். நேற்று மேடையில் வேங்கை வயலில் தமிழ்நாடு அரசு இன்றைக்கும் அது உரிய குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறது என்று சொன்னார். கட்சி துவங்கி எவ்வளவு காலம் ஆகிவிட்டது? வேங்கவியல் இங்கேதானே இருக்கிறது. இதுவரையிலே ஆட்சியாளர்கள்
அந்த குற்றத்தை செய்தவர்களை நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதை கண்டித்து விஜய் அவர்கள் இன்னும் போராட்டம் நடத்தி இருக்கின்றார். அல்லது அவரது கட்சி தமிழக வெற்றிக் கழகம் புதுக்கோட்டைக்கு சென்றதா, வேங்கை வயலுக்கு சென்றதா, வேங்கை வயலில் பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்ததா, அல்லது அந்த பிரச்சனைக்கான போராட்டத்தை கையில் எடுத்ததா? தமிழ்நாடு என்பது அல்லது இந்தியா என்பது சாதிய சிக்கலில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தேசம், சாதிய இறுக்கம் நிறைந்திருக்கக்கூடிய தேசம். சாதி கொடுமையை கண்டிக்காமல் இனிமேல் யாரும் எளிய மக்களை ஏய்க்க முடியாது. புரட்சியாளர் அம்பேத்கரை கையில் பிடித்து விட்டால் அல்லது அரசியலமைப்பு சட்டம் புத்தகத்தை கையிலே பிடித்து விட்டால் மக்கள் நம்பி விடுவார்களா? ஒரு கையில் அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தையும் இன்னொரு கையில் பகவத்கீதையை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் எப்படி வேங்கை வயலுக்கு உண்மையாக குரல் எழுப்ப முடியும்? அந்த மேடையை ஒரு அரசியல் மேடையாக யாரோ பயன்படுத்த சொல்லி இருக்கிறார்கள். அத்தகைய பயன்பாட்டில் அவர் நேற்று பேசிவிட்டு சென்றிருக்கின்றார். அவருடைய எதிர்பார்ப்பு புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரை சொன்னால் எப்படியாவது விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் வந்து விடுவார் என்று அவர் நினைத்திருக்கலாம், அல்லது அந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தவர்கள் நினைத்திருக்கலாம். புரட்சியாளர் அம்பேத்கரை எங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ, புரட்சியாளர் எந்த மேடையில் இருக்க வேண்டுமோ அந்த மேடையில் கொண்டு போய் நிறுத்துபவர்கள் விடுதலை சிறுத்தைகள், அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்பதை அவர் இன்னும் இந்த களத்தில் பயணப்பட அறிந்து கொள்வார் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். ஆதவர்ஜுனா அவர்கள் அந்த மேடையில் 2026 ஆட்சி மாற்றம் வரும்னு சொல்லியிருக்காங்க. விசிகாவில இருந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்க நினைக்கிறத நீங்க எப்படி சாப்பிடுங்க? 2026ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம் நடைபெற வேண்டும் என்று ஆதவ் அவர்கள் பேசியிருக்கிறார். இது இன்றைக்கு ஒரு பெரிய விவாதமாக மாறி இருக்கிறது என்று ஊடகவியலாளர்கள் அனைவரும் கேட்கிறீர்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்றோம். எங்கள் கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றுதான் நாங்கள் களப்பணி ஆற்றுவோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே உருவாகி இருக்கக்கூடிய இந்த கூட்டணி 2026ஆம் ஆண்டு மகத்தான வெற்றி பெறும். விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றிருக்க கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று கடந்த 2-3 தேர்தல்களில் நிரூபணமாகியிருக்கிறது. அதனால் தான் திமுக கூட்டணியில் எத்தனை கட்சிகள் இருந்தாலும் பிற கட்சிகளை யாரும் எதிர்பார்க்காமல் அல்லது அந்த கட்சிகளை சீண்டாமல் விடுதலை சிறுத்தைகளை மட்டுமே சீண்டிக் கொண்டிருப்பது எதனால் என்றால், விடுதலை சிறுத்தைகள் எப்படியாவது திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்து நம்முடைய கூட்டணிக்கு வந்தால் நம்முடைய கூட்டணி வெற்றி கூட்டணியாக மாறிவிடும் என்கின்ற ஒரு நினைப்பு அவர்களிடம் இருக்கிறது. அது கடந்த தேர்தலில் நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலிலும் திமுக வெற்றி, அதற்கு முன்னால் நடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில், அண்மையில் நடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் திமுக வெற்றி, ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது. எனவே இதற்கு மிக முக்கியமான காரணம், வட மாவட்டங்களில் திமுக போட்டியிடக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறுகிறது. அப்படி வெற்றி பெறுவதற்கு காரணம் விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்கு என்பது இன்றைக்கு நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே விடுதலை சிறுத்தைகளை அந்த கூட்டணியிலிருந்து வெளியேற்றினால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்த முடியும். அப்படி வெளியே வரக்கூடிய விடுதலை சிறுத்தைகளை நாம் இணைத்துக் கொண்டால் நாம் வெற்றி பெற்று விடலாம் என்கின்ற கணக்கு போடுகிறார்கள். அந்த கணக்கு அவர்களின் கணக்காகவே இருக்கும். அது நிறைவேறாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் மிக உறுதியாக இருக்கிறோம், ஊசலாட்டம் இல்லாமல் இருக்கிறோம். அங்கே போனால் அது கிடைக்கும், இங்கே போனால் இது கிடைக்கும் என்கின்ற சராசரி அரசியல்வாதிகள் அல்ல விடுதலை சிறுத்தைகள். எனவே இந்த 25 ஆண்டு காலத்தில் கூட்டணியிலே எந்த அளவிற்கு நம்பிக்கையாக இருந்தோம் என்பதை அரசியலை உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர்கள் அறிவார்கள். எனவே இந்த தேர்தலில், எதிர்வரக்கூடிய தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் தான் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறும் என்று தலைவர் எழுச்சி தமிழர் சொல்லியிருக்கின்றார். அது இன்னும் 1.5 ஆண்டு காலம் இருக்கின்ற போது இப்போதே துவங்கி விட்டார்கள் இந்த பிரச்சனையை. 1.5 ஆண்டு காலம் இருக்கிறது தேர்தல் வருவதற்கு, இப்போதே ஆரம்பித்து விட்டார்கள். கடந்த 6 மாதமான காலமாகவே இந்த நெருப்பு பற்றி கொண்டு விட்டது. பலமுறை சொல்கிறோம், விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்று பலமுறை சொல்கிறோம். எப்படியாவது இந்த கூட்டணியில் ஒரு விரிசலை அல்லது உரசலை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது நடக்காது. ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கொள்கை தெளிவோடு இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்றார். கருத்தியல் தெளிவோடு புரட்சியாளர் அம்பேத்கர் போட்ட பாதையில் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே எங்களுக்கு எந்த விதமான ஊசலாட்டமும் கிடையாது.
ஆதவ் அவர்கள் நேற்று நூல் வெளியீட்டு மேடையிலே பேசிய பேச்சுக்கு விளக்கம் கேட்டிருக்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்நிலை குழு சரியான முடிவை எடுக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நன்றி சார். நன்றி.